3 ஜூலை 2026 வெள்ளி. இன்று புனித தோமா இந்தியாவின் திருத்தூதர் பெருவிழாவினுடைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 20, இறை வசனங்கள் 24 29 முடிய. 12 ஒருவரான திதிம் எனும் தோமா இயேசு வந்தபொழுது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அது என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றே நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீர் என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நம்முடைய இந்திய திரு அவைக்கும் ஒட்டுமொத்த இந்திய மண்ணிற்கும் ஒரு மிக உன்னதமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விழா நாள். நம் பாரத நாட்டிற்கு முதலில் கத்தோலிக்க விசுவாசத்துடைய ஒளியை கொண்டு வந்து தம் இரத்தத்தையே வித்தாக மாற்றி நம் அனைவரையும் இறை வழியில் நடத்திய நமது நம்பிக்கையின் தந்தை, இந்தியாவுடைய பாதுகாவலர் தூய தோமையாருடைய பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இயேசுவை நேரில் பார்த்திராத பல நாடுகள் பிற்காலத்து வந்த மறைபரப்பாளர்கள் வழியாக நற்செய்தியை கேட்டன. ஆனால் நம்முடைய இந்திய தேசம் இயேசுவோடு உண்டு உறங்கி அவருடைய திருக்காயங்களை தொட்டு பார்த்த ஒரு நேரடி திருத்தூதனுடைய பாத சுவடுகளை பெரும் பேற்றை நாம் பெற்றிருக்கிறோம். இன்று நம் தோமையாருடைய நினைவு நாளை நினைவு கூர்கின்ற வேளையில் வெறும் வரலாற்று நாயகனை போற்றாமல் நம்முடைய நம்பிக்கையின் வேர்களை தேடி அதை ஆழப்படுத்த இன்று நற்செய்தி வாசகம் நம்மை அழைக்கிறது. தோமையார் என்ற இபிரேய வார்த்தைக்கு திதிமு அல்லது இரட்டையர் என்பது பொருள். இவர் மீன்பிடி தொழில் செய்து வந்த ஒரு சாதாரண மனிதர். இயேசு தம் 12 திருத்தூதரில் ஒருவராக இவரை தெரிவு செய்கின்றார். தோமையாருடைய குணநலங்கள் மிகவும் தனித்துவமானது. அவர் எதையும் எளிதில் நம்புவோர் அல்ல. எல்லாவற்றையும் பகுத்தறிந்து உண்மையை நேருக்கு நேர் சந்திக்க விரும்பிய ஒரு யதார்த்தவாதி. லாசர் இறந்துவிட்ட பொழுது இயேசுவை கல்லெறி யூதர்கள் தேடிய சூழ்நிலையிலும் நாமும் செல்வோம், அவருடைய இறப்பும் என்று தைரியமான ஒரு குரல் கொடுத்தவர்தான் தோமையார். இயேசுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு தூய ஆவியருடைய வழி நடத்துதலால் தோமையார் கடல் வழியாக பயணம் செய்து கிபி 52ஆம் ஆண்டு இந்தியாவில் கேரள மாநிலத்திற்குள் கொடுங்கலூர் பகுதிக்கு வந்தார். அங்கே நற்செய்தி அறிவித்து 7 ஆலயங்களை நிறுவினார். பின்னர் இந்தியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியான சென்னை மயிலாப்பூருக்கு வந்தார். அங்கே சினைகாயத்ரா நற்செய்தியை பணியாற்றிய போது மலையின் மேல் இன்று பரங்கிமலை என்று குறிப்பிடுகின்ற இடத்தில் செவித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில்தான் ஈட்டியால் குத்தப்பட்டு மறைசாட்சியாக உயிர் துறக்கின்றார். அவருடைய புனித உடலின் எஞ்சிய பகுதிகள் சென்னையில் சாந்தோம் பேராலயத்தில் இன்றும் பாதுகாத்து வருகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது யோவான் நற்செய்திக்கப்பட்ட இந்த பகுதியானது இயேசு உயிர் தெழுந்த அன்று மாலை சீடருக்கு தோன்றிய பொழுது தோமையார் அங்கு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று சொன்ன பொழுது வழக்கம் போல் தோமையார் அதை நம்ப மறுக்கிறார். அவருடைய கைகளில் ஆணிகள் ஏற்பட்ட தழும்புகளை பார்த்து என்னுடைய விரலை அந்த தழும்புகளை விட்டு என் கையை அவருடைய விழாவை இட்டாலன்றி நான் நம்பவே மாட்டேன் என்கிறார். தோமையாரை நாம் சந்தேக தோமா என்று எளிதாக முத்திரையை குத்திவிடுகிறோம். ஆனால் உண்மையில்
அவர் ஏமாந்து போக விரும்பாத ஒரு நேர்மையான நம்பிக்கையாளர். மற்றவர்கள் சொன்ன கேள்வி ஞானத்தை விட இயேசுவோடு தனக்கு ஒரு நேரடி அனுபவம் வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அவ்வாறு கேட்கின்றார். 8 நாட்களுக்கு பிறகு கதவுகள் பூட்டப்பட்டிருந்த அறைக்குள் இயேசு மீண்டும் வந்து, தோமையாரை நோக்கியும் விரலை இங்கே இடு, என் கைகளை பார், ஐயம் தவிர்த்து நம்பிக்கையாய் இரு என்கிறார். இயேசு தோமையாரை கடிந்து கொள்ளவில்லை. அவருடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு தன்னுடைய திருக்காயத்தை தொட்டு பார்க்க அனுமதிக்கின்றார். அந்த திருக்காயங்கள் தொட்ட மாத்திரத்தில் தோமையானுடைய சந்தேகம் பறந்தோடுகிறது. நற்செய்தி நூல்களிலே மிக ஆழமான நம்பிக்கை அறிக்கையை அவர் சமர்ப்பிக்கின்றார். என் ஆண்டவரே, என் கடவுளை, மை லார்ட் அண்ட் மை காட். அதுவரை இயேசு ஒரு போதகராக மெசியாவாக பார்த்த சீடர்களுடைய மத்தியில் நேரடியாக என் கடவுளை என்று அழைத்த முதல் மனிதர் தோமையார்தான். அவருடைய வாழ்க்கை இன்று நமக்கு 2 முக்கிய பாடங்களை கற்றுத்தருகிறது. கடவுளுக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று. நாம் கேள்விப்படுகின்ற நம்பிக்கையை மட்டும் கொண்டிருக்க கூடாது, மாறாக அனுபவபூர்வமாக நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். ஞாயிறு திருப்பலிக்கு செல்வது, பாரம்பரிய ஜெபிப்பது மட்டும் விசுவாசம் அல்ல. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சோதனைகள் வருகின்ற பொழுதும் இயேசுடைய காயங்கள் நம்முடைய நம்பிக்கை கண்களால் தொட்டு பார்க்க வேண்டும். தோமையாரை போல நம்முடைய பலவீனங்களையும் சந்தேகங்களையும் இயேசுடன் நேர்மையாக காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உதடுகள் உண்மையாகவே என் ஆண்டவரே, என் கடவுளை என்று நம்பிக்கையாக அறிக்கையிட முடியும். பிறருக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் 2வது பாடம். நாம் மற்றவர்களுடைய பலவீனங்களை தாங்குகின்ற இரக்கமுள்ள சமூகமாக மாற வேண்டும். தோமையார் சந்தேகப்பட்ட பொழுது மற்ற 11 சீடர்களும் அவர்கள் தங்களோடு தான் வைத்திருந்தார்கள். அவரை தள்ளி வைக்கவில்லை. அதே போலதான் இயேசுவும் தோமையாரை கைவிடவில்லை. இன்று நம்முடைய குடும்பங்களிலோ சமூகத்திலோ நம்பிக்கையில் தளர்ந்து போய் சந்தேகத்துடன் கவலையோடு இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் ஒதுக்கி வைக்கக்கூடாது. அவருடைய காயங்களை தாங்கி அவருடைய இயேசுவிடம் அவர்களையும் இயேசுவிடம் அழைத்து வருகின்ற ஒரு நல்ல நண்பர்களாக நாம் மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் தூங்கி எழுகின்ற பொழுது, நற்கருணை ஆராதனையின் பொழுதும் தோமையுடைய வார்த்தைகளான என் ஆண்டவரே, என் கடவுள் என்ற ஒரு ஜெபத்தை இன்றைய நாள் நம்முடைய இதயத்தில் தியானித்து சொல்ல பழக வேண்டும். இயேசுடைய காயங்கள் இன்றும் எங்கே இருக்கின்றன? பசியோடு இருக்கின்ற ஏழைகளிடத்தில், நோயாளிகளிடத்தில், கைவிடப்பட்ட முதியவர்களிடத்தில் இருக்கின்றது. அந்த நபர்களுடைய உடலின் உள்ளத்திலிருந்தான் இயேசுடைய காயங்கள் வடுக்களாக இருக்கின்றன. அந்த வடுக்களை நாம் தொட வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உண்மையான தோமையாராக நாம் மாற வேண்டும். தோமையார் தன்னுடைய வசதியான சூழ்நிலையை விட்டுவிட்டு பல்லாயிரக்கணக்கான மைல்களை கடந்து நம் இந்திய தேசத்திற்கு வந்து நற்செய்தி அறிவித்தார். இன்று நம் வெளிநாடுகளுக்கு செல்ல தேவையில்லை. நாம் வாழ்கின்ற குடும்பத்திலும் வேலை செய்கின்ற இடத்தில் நம்முடைய நேர்மையான அன்பான செயல்பாடுகள் மூலமாக நற்செய்தியுடைய சீடர்களாக வாழ முடியும். கண்டு நம்பியரை விட காணாமல் நம்புவோர் பேறு பெற்ற இயேசுடைய வார்த்தையுடைய மதிப்புக்கு அளித்தவாறு நாம் அப்பேற்பட்ட பேறு பெற்ற மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். தோமையாரனுடைய நற்செய்தி பணியினால் நம்பிக்கையை பெற்று அசைக்க முடியாது இருக்கின்ற நாம் ஆண்டவரை தொடர்ந்து நம்ப வேண்டும். அவருடைய சந்தேகம் நமக்கு சாபம் அல்ல. அவர் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தியது வரம். என்று நம்முடைய இந்திய தேசம் அமைதியிலும் மத நல்லிக்கிறது ஆன்மீக வளர்ச்சியில் சிறந்து விளங்க தோமையரிடம் உருக்கமாக ஜெபிப்போம். நம்முடைய நம்பிக்கையினுடைய தந்தையினுடைய வழியை பின்பற்றி நாமும் கிறிஸ்துவுக்காக வாழ தொடர்ந்து ஜெபித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய இந்திய தேசத்திற்காக, நம்முடைய குடும்பத்திற்காக இறைவனிடத்தில் தோமையரிடம் பரிந்து பேச நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த புதிய நாளிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது திருத்துதரான தோமையார் வழியாக எங்களுடைய இந்திய தேசத்திற்கு நம்பிக்கையின் ஒளியை கொண்டு வந்து நீ செய்த அனைத்து பேரன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய திருக்காயங்களை தொட்டு பார்த்து என் ஆண்டவரை, என் கடவுளை என்று உன்னத நம்பிக்கை அறிக்கையை செய்த தோமையாருடைய பெருவிழாவை கொண்டாடிய இந்த ஒரு நாளில் அவருடைய பலத்த பரிந்துரையோடு உடைய பாதுகாவலில் நாங்கள் இருக்கின்றோம். நீரன்று உமது வசதியான சூழ்நிலையை துறந்து கடல்களையும் கண்டங்களையும் கடந்து இந்திய மண்ணிற்கு வந்து நற்செய்தியை
விதைகளை உமது சொந்த இரத்தத்தால் நட்ட புனித தோமையாரே, என்றும் உமது பிள்ளைகளாகி எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து எங்கள் அன்றாட வாழ்வில் ஏற்படுகின்ற சோதனைகள், கவலைகள் மற்றும் ஏமாற்றங்களால் எங்களுடைய நம்பிக்கை தளர்ந்து போகின்ற நேரங்கள் சந்தேகங்கள் வென்று அசைக்க முடியாத விசுவாசத்தை பெற எங்களுக்காக இறைவனிடத்தில் செபியும். எங்களுடைய குடும்பங்களுடைய பாதுகாவலர் புனித தோமையாரை இன்று நாங்கள் உம்மிடம் கேட்கின்ற அனைத்து சிறப்பு தேவைகளையும், இன்று எங்களுடைய மனதில் வைத்திருக்கின்ற அனைத்து விசேஷ ஜெபங்களையும் மன்றாட்டுகளையும் உமது வல்லமையுள்ள பரிந்துரையினால் இயேசுடைய சமூகத்திற்கு எங்களுக்கு பெற்று தந்திரலும். தோமையார் எங்களுடைய குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒற்று நிலைத்து நிற்க இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசும். ஆண்டவரே, எங்களுடைய வறுமைகள், கடன் சுமைகள் மற்றும் தீராத நோய்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து உமது தெய்வீக பராமரிப்பினால் எங்களை ஆசிர்வதியும். எங்களுடைய இந்திய பாதுகாவலராக புனித தோமையானுடைய பரிந்துரையால் ஜெபிக்கின்ற எங்கள் அனைவரையும் எங்கள் நாட்டிற்கு தேவையான அமைதியும் மத நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பெருக செய்தலும். ஏழைகள், நோயாளிகள் மற்றும் சமூகத்திலும் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய காயங்களை தொட்டு ஆற்றிடுகின்ற நல்ல ஒரு மனதை எங்கள் அனைவருக்கும் தாரும். நாங்களும் தோமையரை போன்று எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் இயேசுடைய நற்செய்திக்கு சாட்சிகளாக வாழ்ந்திட எங்களுக்கு உதவியாக வாரும். இந்த நாள் முழுவதும் ஒரு பரிசுத்த பிரசன்னத்தினால், பாதுகாப்பினால், தோமையானுடைய பரிந்துரையினால் எங்களை நிரப்பி அவரை போன்று என்றும் என் ஆண்டவரே, என் கடவுளே என்ற ஒரு முழக்கத்துடன் அனைத்து சூழ்நிலை எதிர்கொள்ள உதவியாக மாறும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய அவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.